கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. திறக்கப்பட்டதாமுற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாமுற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட.
என்னாகும் 13:32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம். அங்கே அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், ராட்சத பிறவிகள். இப்போ போன 12 பேரில் 2 பேர் யோசுவா காலை புத்தகமான ஆட்கள் போகலாம், காணான சுதந்திரிச்சலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏனைய 10 பேர் ஒன்று கூடிட்டு, ஐயோ அது பயங்கரமான தேசம், அங்கே இருக்கிறவங்களாம் ராட்சதங்க, மிகப்பெரியவங்க, நம்மலாம் போனால் கொசு மாதிரி நம்மளாம் அடித்து விரட்டிடுவாங்க, ஒரு காலம் நம்ம காணான பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு துர்ச்செய்தியை பரப்பினார்களாம். அதன் விளைவாக லட்ச இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியான்னு சொல்லி கேட்டு அழுது, துர்ச்செய்தியை நம்பி அழுது, நம்ம இந்த காணான பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி அழுது ஆண்டவரை கோவப்படுத்தினாங்க. ஆண்டவர் அதை பார்த்து அந்த 10 பேர்களையும் அன்றைக்கே அடித்தார். அவர் செத்து போனார்கள். அந்த தலைமுறையினர், மொத்த தலைமுறையினரும் அந்த காணானுக்குள்ளே போக முடியாதபடி சாபம் பெற்றார்கள். போகிற வழியிலே செத்து போனாங்க. துர்ச்செய்தியை பரப்புகிறவங்க ஐயோ இந்த நாட்களில் பெருகி இருக்கிறாங்க, துர்ச்செய்தி நம்புகிறவங்களும் பெருகி இருக்கிறாங்க. ரெண்டுமே மிகப்பெரிய ஆபத்து என்பதை மறந்துவிடவே கூடாது. எப்பொழுதும் தட்டி கொடுப்போம், ஊக்கப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம். இது என்ன பெரிய விஷயமா, இதை மேற்கொண்டுடலான்னு சொல்லுவோம். இது என்ன பெரிய வியாதியா, கேன்சர், அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லுவோம். தம்பி உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஒருவருக்கு நல்ல காரியங்களையே பார்ப்போம், கெட்ட காரியங்கள் குறைகளை பார்க்கவே வேண்டாம், அதை பரப்பவே வேண்டாம். அது நம்முடைய வேலை கிடையவே கிடையாது. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வீ, யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, என்னுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் காலை 10 மணிக்கு சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடியில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் பங்கேற்கிறார்கள். நீங்களும் வந்து பங்கேற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன். சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன், எல்லோரும் நல்ல சூப்பராக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்ல விருந்து உண்டு. வாருங்கள். கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காகவும் தனித்தனியாக அடியார் ஜெபிப்பேன். நாசிரியத்தில் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் உள்ளம் உண்டு. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்களுக்கு செய்தி கொடுத்து ஜெபிக்கிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. யார் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை விரும்புகிறீர்களோ நீங்கள் வரலாம். நிறைய இடம் இருக்குது. நல்ல சாப்பாடு கூட அங்கே கொடுக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக உணவடித்து வருகிற, ஆதரிக்கிற, ஜெபிக்கிற மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனாலில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக எண்ணாகமும் 13வது அதிகாரம் 30வது வசனம் முதல். அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமார் ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. பார்த்தீங்களா, ஒரு வேதனையான சம்பவம் இந்த எண்ணாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மோசே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்தும் ஒவ்வொருவரை தேர்வு செய்து அங்கே உள்ளே அனுப்புகிறாங்க. எல்லா நாடுகளையும் அவர்கள் ஜெயிப்பதற்கு முன்பதாக, மேற்கொள்வதற்கு முன்பதாக அவர்கள் வேவுக்காரர்களை அனுப்பினார். ஸ்பைஸை வந்து உள்ளே அனுப்புனாங்க என்று நாம் தவறாமல் பார்க்கிறோம்.
எரிகோவாக இருக்கட்டும், மாயிப்பட்டினமாக இருக்கட்டும், அந்த இடங்கள் எல்லாத்துலையும் வேவுக்காரங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்து நல்ல காரியங்களே சொன்னார்கள். ஆனால் எங்கே மெஜாரிட்டி 10 பேர் கானானை போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு தவறானபடிக்கு அவர்கள் அங்கே மக்களிடத்தில் பேசுவதை காண்கிறோம். 2 பேர் யோசுவா காலேப் 2 பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் 10 பேர் வந்து அது பெரிய நாடுங்கிறது உண்மைதான், எல்லாம் செழிப்பாக இருக்கிறது உண்மைதான, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அங்கே இருக்கிறவங்கள ராட்சத பறவைகள் மிகவும் பெரியவர்கள், அவங்கள மேற்கொள்ள முடியாது, அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது, அந்த நாட்டை நம்ம பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் என்று அவர்கள் அவநம்பிக்கையோடு கூட அவர்கள் அந்த இடத்துல மக்களிடத்தில் பேசுகிறார்கள். 10 பேரும் 2 பேர் தான் இங்கே மெஜாரிட்டி வந்து நடக்காது, பிடிக்க முடியாது, பயங்கரமான நாடு தான், ஆண்டவர் சொன்ன மாதிரி நாடு தான், இன்ப கானான் தான், பாலும் தேனும் ஓடு தான். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்கள விரட்டிட்டு நம்ம போய் அந்த இடத்த பிடிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் என்று அவர்கள் பார்த்த காரியத்தை வேறு விதமாக அங்கே வந்து சொல்லுவதை பார்க்கிறோம். அவங்க 10 பேருக்கு வந்து அது இது பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க, 2 பேர் அது பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல. 2 பேருக்கு வந்து கண்டிப்பாக போய் பிடிச்சிடலாங்கிற மாதிரி விசுவாசம் இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனால் 10 பேர் 10 கோத்திரத்தில் தான் வந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு அப்படி விசுவாசம் அங்கே இல்லை. அதனால் அவங்க தவறானபடிக்கு பேசினார்கள் என்று சொல்லி காண்கிறோம். எனக்கு சின்ன வயதிலே நிறைய பாடங்களை ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க. இது தவிர்த்து நான் எக்கச்சக்கமான புக்ஸ் வாங்கி நான் ரீட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பழக்கத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி தெரியல. சின்ன வயதில் மத்தியில் ஒரு ரூம் முழுக்க புஸ்தகங்களை வாங்கி அடுக்கி வைத்திருக்கு, புக்ஸாக தான் இருக்கும். முக்கியமாக அந்த கார்ட்டூன் படங்களை வைத்திருக்கிற ராணி காமிக்ஸ், லயன்ஸ் காமிக்ஸ், அதெல்லாம் ரொம்ப விரும்பி நான் வாசிப்பது உண்டு. எக்கச்சக்கமான புக்ஸ் என்கிட்ட இருந்தது. இப்போல்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லி தெரியல, அதை காப்பாற்ற முடியல. ஒரு பெரிய லைப்ரரியாகவே உண்டாக்கியிருக்கலாம். அப்போ அதில் ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு யானையை பார்க்க பார்வையற்றவர்கள் 4-5 பேர் போனாங்களாம். ஒருத்தர் காலை தடவி பார்த்துட்டு இது வந்து யானை வந்து தூண் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாராம். ஒருத்தர் வாழை தடவி பார்த்துட்டு இது வந்து துடைப்பம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஒருத்தர் துதிக்கியை தடவி பார்த்துட்டு அது பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாராம். ஒருத்தர் வயிற்றெல்லாம் தடவி பார்த்துட்டு பெரிய வால் மாதிரி, அது பெரிய ஒரு வால் மாதிரி, ஒரு சுவர் மாதிரி அது இருக்குன்னு சொல்லி சொன்னாராம். எல்லோரும் சொன்னது உண்மைதான். ஆனால் அது ஒரு கதம்பம், ஒரு மிக்சருங்கிறது வந்து அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. மக்களின் கருத்து எப்படி மாறுபடுகிறது என்பதை இங்கு நாம் உணர வேண்டும். ஒருத்தருக்கு பிடிக்குங்கிறதுனால அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அரசியல் கட்சிகளை ஒரு சிலர் வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க. ஒரு கட்சி இன்னொருத்தர் நேசிக்கிறாங்க, இன்னொரு கட்சி இன்னொருத்தர் நேசிக்கிறாங்க, இன்னொரு கட்சி இன்னொருத்தர் நேசிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த கட்சியை பிடிச்சிருக்குங்கிறதுனால எல்லாருக்கும் உங்கள் கட்சியை பிடிக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. இதுதான் வாழ்வின் யதார்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய கருத்துக்கள் வேறுபடுகிறது, மக்களுடைய பார்வைகள் வேறுபடுகிறது. ஒரு சில ஊழியங்களை ஒரு சிலர் ரொம்ப நேசிக்கிறாங்க, சிலர்கள் பெரும்பான்மையான கூட நேசிக்கிறாங்க. பிடிக்காதவங்களும் கேவலமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. நான் ஒரு ஆசிரியராக பணி செய்ய போகிறேன் என்றால் என்னை நேசிக்கிற எனக்காய் உயிரை கொடுக்குற மாணவர்களும் இருப்பாங்க, அதே மாதிரி பிடிக்காத மாணவர்களும் இருப்பாங்க, கண்டிடாத மாணவர்களும் இருப்பாங்க. அதனால் இதுதான் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சினிமா நடிகர் தமிழ்நாட்டில் பிரபலமானவர், அவர் இப்போ ரீசெண்டாக எங்கேயோ போயிட்டு வந்துட்டு சொன்னார், எனக்கு யாருமே கண்டுகிடவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் ஏனைய இடங்களில் அவர் போகிற இடங்கள்லாம் ரசிகர்கள் கூடுறாங்க, அவரை பார்க்குறாங்க, அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறாங்க, நெருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இன்னும் யாருமே கண்டுடலையா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு இடத்துல நம்மை கண்டுகொள்கிறார்கள், கூட்டமாக இருக்குங்கிறதுனால எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை அல்லவா? எனவே இதுதான் வாழ்க்கை. எங்கே போயிட்டு வந்து 12 பேரும் கருத்துக்களில் வேறுபட்டார்கள். இவங்க நல்லா இருக்கு போயிடலாங்கிறாங்க, அவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையிலே இதில் வந்து ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஆனால் எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக பேசுகிறது வந்து ரொம்ப நல்லது. எப்போவுமே வந்து வாழ்க்கையில் நீ நிறைய மார்க் எடுப்பேன், நீ நல்லா வந்துடுவேன். பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லணும், நீ நல்ல பெரிய ஆள் ஆயிடுவேன். எங்கள் அப்பா நீ முதலாளின்னு சொல்லி கூடுவாங்க. இல்லைங்க அவங்க ஃப்ரெண்டு முதலாளின்னு கூப்பிட்டு அவங்களை வெட்டி கொலை செய்தாங்க. அவங்க பேர் தான் எனக்கு கூட்டுறதுனால என்னை முதலாளின்னு கூடுவாங்க. நான் இன்றைக்கு உயர்ந்திருப்பதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நிறைய குடும்பங்களில் என்ன சொல்கிறாங்க, நீ விளங்கவே மாட்டேன், நீ உருப்படவே மாட்டேன், நீ நாசமாக போயிடுவேன். அப்புறம் எப்படி அந்த பிள்ளை ஒரு கான்ஃபிடென்ட்டாக வளரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மாணவர்களை ஆசிரியர்கள் ஊக்குவிக்கணும், நீங்களாம் பெரிய ஆள் ஆயிடுவீங்க, வருங்காலத்தில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவீங்க. அவங்களுக்கு
நம்ம வந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தன்னம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும். அப்படி விதைத்தால்தான் அவர்கள் வாழ்வில் எதிர்காலத்தில் அவங்கெல்லாம் பெரிய ஆளாக வருவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு காரியம். எப்பொழுதுமே பாசிட்டிவாகவே பேசணும். ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சுகமாயிரும் அப்படின்னு சொல்லணும். ஐயா இதை வந்துருச்சா பிழைக்கவே மாட்டாங்க அப்படி நம்ம அவங்க காது கேட்க முடியாது. ஒரு காலம் சொல்லவே கூடாது. என்ன வியாதியாக இருந்தாலும் ஏசப்ப சுகம் கொடுப்பாங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆனால் இவர்கள் 10 பேரும் அப்படி இல்லாதபடிக்கு நெகட்டிவாகவே வந்து பேசுனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வாழ்க்கையில் யார் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்க உங்களை பக்கத்துலேயே வைக்காதீங்க. உங்களை எப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க, இது சரிப்படாது அது சரிப்படாது நீ விளங்க மாட்டேன் அப்படி சொல்கிறவங்க, நீ என்னத்தை பண்ண நல்லா இல்லை அப்படி சொல்கிறவங்களே தூரமாக வச்சுருங்க. யார் உங்களை நேசிக்கிறார்களோ, உற்சாகப்படுத்துகிறார்களோ, தட்டி கொடுக்கிறார்களோ, ஊக்கப்படுத்துகிறார்களோ அவர்களையே உங்கள் வாழ்க்கையில் பக்கத்தில் வைங்க. அப்பொழுது நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள் எங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த கடைசி வசனம் 33ஆம் வசனத்தின் பின்பகுதி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ஜனங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். ரொம்ப வேதனையாக இருக்குது. இவங்க வந்து அப்படி துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. இப்படியாக மிக மோசமான ஒரு நிலைமையிலே அந்த நாடு இருக்குது. நம்ம போனோம்னா நம்மளை கொண்டுருவாங்க, நம்மளால் பிடிக்க முடியாது. துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. பல லட்சம் 50 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. இதை 10 பேர் சேர்ந்துட்டு இந்த 50 லட்சம் பேர்களுடைய மனதையும் அவர்கள் புண்படுத்தினார்களாம். துர்ச்செய்தியை பரப்ப செய்து சோர்ந்து போக செய்தார்களாம். அவர்களுக்கு நெகட்டிவான ஒரு மனநிலைமையை கொண்டு வந்தார்களாம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஹவு ஸ்டூபிட் தே ஆர். அவங்க வந்து எவ்வளோ முட்டாள்களாக இருந்தால் ஏதோ பெருசாக சொல்கிற மாதிரி சொல்லி, அதனால் எல்லாருமே மனம் சோர்ந்து போய் எல்லாருமே அங்கே இந்த நாட்டை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவும் வேதனைப்படுற அளவுக்கு அவங்க 10 பேர் மாத்திரம் ஆக்கி விட்டாங்க. துர்ச்செய்தியை பரப்புறவங்கள் அன்றைக்கி இருந்திருக்காங்க. அதனால் எல்லாருடைய மனநிலைமையும் சோர்ந்து போச்சு. இன்றைக்கும் கூட நிறைய துர்ச்செய்தியை பரப்புறவங்க இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் துர்ச்செய்தியை பரப்புவாங்க, உண்மைக்கு புறம்பானவைகளையே பேசுவாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அப்படி பேசி பேசி என்ன கிடைக்குன்னு சொல்லி தெரியல. தான் எல்லாம் செய்தியை வெளியிடணும், தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அது பெரிய டேஞ்சரஸ் பீப்புள். அவங்க வந்து ரொம்ப ஆபத்தானவங்க. ஒரு நியூஸை எப்படியாவது எட்டு வந்து அதை தான் எல்லாருக்கும் சொல்லணும், தன்னை பற்றி எல்லாரும் உயர்வாக நினைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைவர் இறந்துட்டாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் ரொம்ப நாள் சிக்காக இருந்தாங்க. நம்ம அதை பற்றிலாம் பேச வேண்டாம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய புரோட்டோக்கால்லாம் இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா. ஆனால் அந்த நாட்களில் செய்தி சேனலில் வர்ற ஒருத்தர் அவர் அதை தான் முதல்ல சொல்லணும்னு சொல்லிட்டு தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டார். அவருக்கு வந்து ஒரு ஆசை, நாம் தான் அதை எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அது பிறகு அது பெரிய ப்ரெஷர் வந்து இல்லை தெரியல, நான் தெரியாமல் சொன்னேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இதற்கு என்று நான் யோசித்து பார்த்தது உண்டு. காரணம், தன்னை பற்றி மக்கள் எல்லாரும் உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காக. இதுக்குரிய நம்மளை யாரும் அப்படி ஒரு நியூஸ் கொடுத்து நம்மளை யாரும் உயர்வாக நினைக்க வேண்டாம். அப்படி ஒரு மேன்மை நமக்கு வேணுமா? அப்படி ஒரு மகிமை நமக்கு வேணுமா? வேண்டவே வேண்டாம். நம்மளால் வந்து ஒருத்தர் வந்து துர்ச்செய்தி நம்ம பரப்பி அவங்க சோர்ந்து போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சாபம் என்பதை மறந்து விடாதீருங்க. ஒரு பையன் படிக்கிறதுன்னு ஆசையாக இருக்கான். டேய் நீ என்ன படித்தாலும் உனக்கு வேலை கிடைக்காதா, ஏன்டா படிக்கிற? அந்த வேலைக்கு இப்போ ஒரு நாளைக்கு 1300 சம்பளம், 1500 சம்பளம், வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லி அவங்கள படிக்க விடாமல் துர்ச்செய்தியை நம்ம பரப்பிட்டோன்னு வைங்களேன், அவங்க மனசை சோர்ந்து போக வச்சுட்டோன்னு வைங்களேன், அதை விட ஒரு கொடூரமான காரியம் கிடையவே கிடையாது. நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் யாருக்கும் நாம் துர்ச்செய்தியை பரப்பவே கூடாது. இது நடக்காது, இது முடியாது, இது சரிப்படாது, ஊழியமாக நீ வராத. எத்தனை பேர் ஊழியம் வந்து செய்ய வந்து நாசமாக போயிட்டான், தடுமாறி போயிட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். நீயும் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்காத, வந்தானா பிரச்சனை வரும். ஏன்ட்ட சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்காத, எத்தனை பேர் வந்து இப்படி அழிஞ்சு போயிட்டான், நீ அழிஞ்சு போயிடுவேன், உனக்கு அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும், குடும்பத்தில் இந்த பிரச்சனை வரும். என்னடா நினச்சிக்கிட்டீங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி மனசுக்கு சொல்லுவேன். ஊழியத்துக்கு வரக்கூடாது, ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடாதா? என்னக்கா கொடுமை இது! ஆண்டவருக்கு பணி செய்கிறதுல வந்து நம்ம என்ன தயக்கம். நிறைய பேர் என்னை வந்து துர்ச்செய்தியை சொல்லி ஊழியம் செய்யக்கூடாது என்று என்னுடைய மனதை உடைக்க பார்த்தார்கள். அதனால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எத்தனையோ பேர்கள் வந்து என்னை ஊக்கப்படுத்தினாங்க. அதே சமயத்தில் எத்தனையோ பேர்கள் இதுபோல் ஆரம்ப காலங்களில் சொல்லி ஊழியம் வேண்டாம், எல்லாரையும் போல் நீ சாதாரணமான மனிதனாகவே இரு, அவர் வேலைக்கு போய் சாப்பிடுவீங்க, ஆண்டவரை தேடு, நேசி, ஊழியம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்குரியவர்களே, நல்ல வேளையாக அதையெல்லாம் என் காதுக்குள்ளே நான் விடலை. ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். அவங்க சொல்ல 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 அதிகமாக நான் ஊழியத்துக்கு வந்தேன்.
இதோ ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், ஊழியக்காரனாக மாற்றியிருக்கிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். மனுஷனுடைய துர்ச்செய்தி அநேகருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தினாலும் கூட உங்களுடைய இதயத்தை வேதனைப்படுத்த, சோர்ந்து போக வைக்க அனுமதி கொடுக்காதிருங்கள். ஏதாவது ஒரு சம்பவத்தை நடப்பிக்க பண்ணி, யார் வாயிலிருந்தாவது உங்களை ஒரு வார்த்தையை பேசி, கடினமான வார்த்தையை பேசி உங்களை எப்படியாவது உங்கள் மனதை சோர்வுக்குள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு போராடுவான். அதுக்கு மாத்திரம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதுங்க போகவே முடியாது, நாட்டுக்கு போகவே முடியாது. ஆண்டவருடைய கடுங்கோபம் அவர்கள் மேலே வந்தது. மிக சிறப்பான ஒரு நாட்டை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினச்சார். ஆனால் இவங்க இந்த 10 பேரால் எங்களுக்கு இப்படி முடியாது, அவங்களுக்கு சண்டை போட முடியாது, அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது. ஹோல் கண்ட்ரியும் சேர்ந்து அழுது, ஹோல் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து அழுதாங்க. அது காரணம் 10 பேர். பிரியத்துக்குரியவர்களே, விளைவு என்னவாயிட்டு தெரியுமா? இந்த துர்ச்செய்தியை பரப்பினவங்க மேலே வாதை வருது. அவங்க அன்னைக்கே செத்து விழுந்தாங்களாம். வாயை சரியானபடியாக அடக்காதனால, இல்லாதவைகளை இருக்கிறத அவங்க பேசுனதுனால, துர்ச்செய்தியை பரப்பி மக்களுடைய மனதை உடைத்ததுனால அவங்க செத்து போனாங்க. அன்னைக்கே அவங்க விழுந்து போனாங்க. இந்த கானானை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொன்ன யோசுவாவுக்கும் காலேபுக்கும் ஆண்டவர் தீர்க்காயுசு கொடுக்குறார். நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக கானானுக்குள்ளே போவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதன்படியே அவர்கள் இருவரும் கானானை சுதந்திரித்தார்கள். போக முடியாதுன்னு சொல்லி அழுத அந்த 10 பேர் அன்னைக்கே செத்து போயிட்டாங்க. அதை கேட்டு அழுதவங்க யாருமே கானானுக்குள்ளே போக மாட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் தண்டனை கொடுத்தார், சாபத்தை கொடுத்தார். ஒரு 10 பேர் பார்த்த பார்வையினால, அவங்க பரப்பின துர்ச்செய்தியால் எத்தனையோ லட்சம் பேர் இன்ப கானானை சுதந்திரிக்க முடியாமல் போனார்கள் என்பது மிக ஒரு கசப்பான ஒரு உண்மை, மிக வேதனையான ஒரு உண்மை. ஒருத்தரும் போக மாட்டேங்கிட்டார். கானான காலேபும் யோசுவா 2 பேர் தான் போவாங்க, ஏன்னா அவங்க தான் சுதந்திரிக்கலான்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறார். பிரியத்துக்குரியவர்களே, துர்ச்செய்தியை பரப்புவதனாலே ஒரு நாடே ஒரு ஜெனரேஷனே உள்ளே போக முடியாமல் ஆயிடுச்சு, ஒரு தலைமுறையே உள்ளே போக முடியாமல் ஆகிப்போச்சுங்கிறது ஒரு வருத்தமான உண்மையாக இருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட மக்களாக இராதபடி, தவறான செய்திகளை பரப்பாதபடி எப்பொழுதும் நான் நல்ல செய்திகளையே, நல்ல வார்த்தைகளையே நாம் சொல்லுவோம். அப்பொழுது எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, அடுத்தாப்புல ஒரு துர்ச்செய்தி வருதுன்னா அதை அப்படி நம்பாதீங்க. அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம், ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் எதுவுமே இல்லை, ஏன் இப்படி மக்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லோரும் இன்றைக்கி யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் அப்படியே நம்புகிறாங்க. சிறு பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க, எடுப்பார் கை புள்ள போல இருக்கிறாங்க. இல்லை, உண்மை எது பொய் எது என்பதை ஆண்டவர் ஒருவரே அறிவார். இல்லை, அதனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், பிழைப்போம். இதுபோல் பொய் செய்திகளெல்லாம் கேட்டு நாமே கெடுத்து கொள்ளாதபடி, அழித்து கொள்ளாதபடி வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த யோசுவா காலேபை ஞாபகத்தில் வச்சுங்க. எப்பொழுதும் பாசிட்டிவாகவே பேசுங்க, எப்பொழுதும் தட்டியே கொடுத்து பேசுங்க, ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தியே பேசுங்க. மனதை உடைக்கும்படியாக, குத்தி பேசும்படியாக, நீ விளங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நாசமாக போயிடும், அப்படி யாரையுமே சொல்லாதீங்க. இது விளங்காது, இது நடக்காதுன்னு சொல்லி ஒருபொழுதும் சொல்லாதீங்க. எப்பொழுதும் நீங்கள் பாசிட்டிவாகவே பேசுங்க. அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உண்மை நாங்கள் பார்க்கிறோம். துர்ச்செய்தியை பரப்புறதுனாலே ஒரு தலைமுறை முழுவதும் ஆண்டவர் கெட்டு போயிற்று. கானானுக்குள்ளே, இன்ப கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற மாபெரும் பாக்கியத்தை இழந்து போயிற்று. எங்களுக்கு அப்படிப்பட்ட தண்டனைகள் வந்து விடாதபடி எப்பொழுதும் பாசிட்டிவாக பேச உதவி செய்யுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் மாத்திரம்தான் இருக்குதுப்பா. நல்லா இருப்போம்னு சொன்னால் நல்லா இருப்போம், கெட்டு போயிடுவோம்னு சொன்னால் கெட்டு போக தான் செய்வோம். எப்பொழுதும் பாசிட்டிவாகவே பேச, அவிசுவாசமாக ஒரு வார்த்தை கூட பேசாதபடிக்கு ஆண்டவரை எங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். துர்ச்செய்தியை கேட்டதுனால, யாரோ பரப்பினதுனால மனசோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரம். நீர் ஒருவரே அவர்களை ஆறுதல்படுத்த முடியும், நீர் ஒருவரே அவர்களை ஆற்ற முடியும், தேற்ற முடியும். ஐயா, மனிதனுடைய வார்த்தைகள் என்னை பாடாய்ப்படுத்துகின்றன. என்னை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, என்னை இயலாமையை எவ்வளவு என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க. நிந்தை என்னை தாங்க முடியல, என்னை வேதனையை தாங்க முடியல. குறைகள் உள்ளபடியினாலே வாழ்க்கையில்
அதை மக்கள் பல விதங்களில் விமர்சனம் பண்ணுறதுனால, கேவலமாக பேசுகிறதுனால, அன்னாலை போல ஆண்டவரை மனமுடைந்து போயிருக்கிற மக்கள் விமர்சனங்களை தாங்க முடியல என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே சோத்திரையா நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு அதிக பாரத்தோடு வாரம். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே அதை தீர்த்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது நீர் ஒரு அற்புத சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே, வியாதியை நீக்குங்க, வியாதியை நீக்குங்க, வியாதியை நீக்குங்கப்பா. ஏசப்பா, மருத்துவரால் கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை நீர் இலவசமாய் தாரும். புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும். இறைவா, உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தோத்திரம், ஆண்டவர் செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், அடைப்புகள் நீங்கட்டும், குழாய்களை திறந்திரலும், பழுதுபட்ட அவயங்களுக்கு பதிலாக புதிய அவயங்களை பொருத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தும். செத்து கிடக்கிற சரீரங்கள் உயிரோடு கூட எழும்பட்டும், செத்து கிடக்கிற அவயங்கள் உயிரோடு எழும்பட்டும். அப்பா, உடைய பிள்ளைகள் என்ன சொல்லி கேட்டாலும் அதை உதவி செய்யும். சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, மாடிப்பிள்ளை ஏறி இறங்க முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியல, வேலை செய்ய முடியல, படிக்க முடியல, உழைக்க முடியல, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல சொல்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நாள்கூலிகள், வார வேலைகள் செய்கிறவங்க, கடைகளை வைத்திருப்பவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆண்டவர் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, தகப்பன செல்ஃபோன் கடை வச்சுருக்கீங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. செப்பா சோத்திரம், பிள்ளைகள் என்ன நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களோ அதை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவை வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை எப்படியாவது உண்டாக்கி தர வேண்டும் என்று பாரத்தோடு மன்றாடுகிறோம். அழிந்து விடாதபடி ராஜா, நீர் கோபம் கொண்டு விடாதபடி ஒரு பெரிய எழுப்புதலை வாலிபர் மத்தியில் கொண்டு வாரும். மைதானத்தில் விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவரை ஏந்தி கொள்ளுங்கள். எலும்புகள் முறிந்து விடாதபடி ஏந்தி கொள்ளுங்கள். இறைவா, இது நாளிலும் கூட தகப்பனே சோத்திரையா, என் தகப்பனே, என் தகப்பனே, நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணமாகாத குழந்தை வராதா என்று நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவரே, உலகங்களுக்கு அத்தனை நாடுகளை, அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. முக்கியமாக இயேசப்பாவுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறவங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெருமையாய் வாழ்கிறவங்க, நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று எல்லாரும் காமிக்கிறவங்க, அவங்க வெட்கப்படவே கூடாது. முக்கியமாக எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசப்பட்ட வந்திருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு ஆபத்து வரவே கூடாது. சத்துரு நாசமாய் போவானாங்க. சாசுகள் அவர்களை டார்கெட் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு உடைத்து நொறுக்கி போடுவீராக. இயேசப்பட்ட வந்த ஆசீர்வாதங்கிற செய்தி எல்லா இடங்களிலும் பரவட்டும். நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன், அறிமுகப்படுத்துகிறேன். அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஜெபிக்கிற காணிக்கையில் தாங்க நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான் குருவி முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. கிருபையும் சத்தியமும் பெருகட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று முதற்கொண்டு ஆசீர்வதி. எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் உள்ளுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்யைக்குள்ளாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதான். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.